அது மிந்தி வருஷ கணக்காகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களுக்கு லீவு அப்படிங்கிறனால நம்ம தோட்டத்தில் வந்து இந்த புல்லெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு, தேவையில்லாத புல்லெல்லாம். அது எல்லாமே க்ளீன் பண்ணணும். முன்னாடி இந்த இடம்லாம் வயலாக இருந்ததாம். எங்கள் மாமனார் மாமியார்லாம் இந்த வயலில் வந்து பயிரிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வேலையெல்லாம். அதுக்கப்புறம் பயிரிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கு போட்டிருக்காங்க. கிழங்கு விளைய வச்சு கிழங்க ஒவ்வொரு இடத்துலையா கொண்டு விற்று எங்கள் வீட்டுக்காரங்க இதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கிழங்கெல்லாம் இந்த விளைய வச்சு விற்று அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு டிவி வாங்கினாங்களாம். அதுக்கப்புறம் கிழங்கு பயிரிட்டு கொஞ்ச நாள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தோப்பு மாதிரி தென்னங்கன்று வச்சு விட்ருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து தோப்பாக தான் இருந்துச்சு. இங்கேருந்து தேங்காய் வெட்டிட்டு வருவாங்க. ஒரு ஸ்டாப் தள்ளி தான் மாமியார் வீடு இருக்குது. அங்கே வந்து தேங்காய் வெட்டிட்டு வருவாங்க. எனக்கு இந்த இடம் பற்றி சரியாக தெரியாது. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் தம்பியெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்கள் மாமனார் வந்து இங்கே தான் வீடு போடுறதுக்கு நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இது வந்து பேக் சைடு காமிச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா, இது மொத்தமாக வந்து ஒரு 20 சென்ட் இடம். அதில் வந்து 10 சென்ட்டை வந்து விற்றுட்டாங்க. மீதி இருக்கிறது தான் எங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. மீதியும் வந்து 10 சென்ட் வராது, அதுலேயும் வந்து கம்மியாக தான் கிடக்குது. அது எப்படி போச்சுன்னு தெரில. ஒரு 9.5 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் இடத்துல வீடு அந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு வாழை தோட்டம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் வெட்டி க்ளீன் பண்ணாலும் மழை தண்ணி விழுந்த உடனேயே அது வந்து நல்ல புல் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர ஆரம்பிச்சிருது. நம்ம எவ்வளோ தான் பிடுங்கினாலும் திருப்பி வரும். இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் பழையபடியும் வேலை செய்கிறது அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்குது. இன்றைக்கி வந்து பிள்ளைங்க தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பக்கத்து வீட்டில் உள்ள குட்டி பையன், அது என் பொண்ணு. பையன் வந்து சும்மா மம்பட்டியை வச்சு கொத்தி ஏதோ க்ளீன் பண்ணிகிட்ருக்குறான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நாங்கள் இங்கே வீடு வச்சு வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் பின்னாடி சைடோ இல்லை சைட்லேயோ எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடே கிடையாது. எங்கள் வீடு வந்து ஒரு முக்கு மாதிரி ஒதுங்கி ஒத்தைக்கு தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து நம்ம வாசலில் வந்து இருந்தோன்னா புல் தர மாதிரி அப்படி பசுமையாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கம்லாம் வீடுகள்லாம் இல்லாமல் இயற்கையாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு தனிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்துக்கோங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அப்படி இயற்கையாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் நெருக்கமாக வீடு வரணும், நிறைய மக்கள் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். லைட்டு வெளிச்சம்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகள் வர ஆரம்பிச்சிட்டு இந்த சைட்லலாம் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய வீடுகள்லாம் இருக்குது. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் வேலை செய்துட்டு இருந்தாங்கல்ல, இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்தேன் பார்த்துக்கோங்க சும்மா. அப்போ தான் எனக்கு எங்கள் வேலிக்குள்ளே கிடந்து தான் கிடச்சிது. ஆனால் எங்கள் தேங்காய் கிடையாது. இது வந்து பக்கத்து தோப்பில் உள்ள தேங்காய் பார்த்துக்கோங்க. நான் வேலி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இதுக்கு அந்த பக்கம் வந்து வேற ஒரு ஆளோட தோப்பு. அந்த தேங்காய் வந்து எங்கள் வேலிக்குள்ளே வந்து ஒரு குண்டுக்குள்ளே கிடந்துச்சு. சின்ன பொந்து மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் ஒரு தேங்காய் கிடந்து எடுத்து குலுக்கி பார்த்தேன், நல்ல தேங்காய். சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்க கம்பி வேலிக்கு அந்த பக்கம் அவரோட தோப்புக்குள்ளேயும் ஒரு தேங்காய் கிடந்து அதையும் கை போட்டு எடுத்துட்டேன். ரெண்டையும் தான் தொளிச்சு கொண்டு வந்து என்னோடய வீட்டுக்காரங்க காமிக்கிறாங்க, ரெண்டும் நல்ல தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் கொஞ்சம் தேங்காய் வெட்டோம், இருந்தாலும் ஃப்ரீயாக ஒன்று கிடைக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்திங்களா. 2 தேங்காய் நமக்கு எதர்ச்சியாக கிடச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து அந்த புல்லெல்லாம் மம்பட்டியை வச்சு கொத்தி ஒதுக்கி வச்சுருக்கான்ல, அது எல்லாத்தையுமே இந்த எரிக்கக்கூடிய இடத்துல என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போடுறாங்க. செடியெல்லாம் கொண்டு போட்டுட்டு இந்த செடியை வந்து மம்பட்டி வச்சு வெட்டாமல் நீங்கள் கையை வச்சு பிடுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை கையை வச்சு பிடுங்கி பார்த்தாங்க. அவங்க பிடுங்கும்போது வருதான்னு பாருங்கள். அவங்களாலேயே பிடுங்க முடியல, குட்டி பிள்ளைங்களை பிடுங்க சொல்றாங்க. புடுங்குறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? வேலை செய்யறியா? என்னத்துல இவ்வளவு நேரம் புடுங்குனா? இவ்வளவு நேரம் நீ என்னத்துல புடுங்குனா?
அண்ணாங்க குப்பை கிடக்கு, அதே எடுங்க. டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த தோட்டத்தை வேலை செய்ய. அப்போ அவ்வளோ குப்பையாகிறது பொண்டாட்டி யூடியூப்ல போட்டா அவ்வளோ குப்பையாகிறது பொண்டாட்டி. அப்படியா? சரி, ஓகே. இதெல்லாம் நானா? இந்த குப்பைக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நாங்களா குடிச்சோம். அது மிந்தி வருஷ கணக்காகும். இருக்கட்டும், பரவாயில்ல, அங்கே போடுங்க. உண்மையாகவே இது நான் தேன் வாங்கி குடித்த குப்பி தான். ஆனால் அது வந்து எங்கேயோ ஒதுக்கி போட்டிருந்ததை அது வேணும்னு எடுத்து காமிக்கிறாங்க. முக்கில் ஒதுக்கி போட்டிருந்தேன், பார்த்துக்கோங்க. சரி, இருக்கட்டும். என்னோட பொண்ணு வந்து இந்த ஆவாத செடியிலேருந்து பூ பறித்து வச்சுருக்கிறாளாம். அதை காட்டணுமா, கொஞ்சம் பார்த்துருங்க சரியா? பூ பறிக்கிறது தான் இவள் வேலை, வேறு எந்த வேலையும் இவள் செய்துக்கிட மாட்டாள். குட்டி போகணும்ல, அதனால நம்ம அவளை ஃப்ரீயாக விட்டாச்சு. என்னோட பையன் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான். அவனுக்கு வந்து ஒரு இதை எதிர்பார்த்து தான் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கான். அது வந்து என்னென்னா, இந்த லைட்டு, மோட்ரு, அந்த சின்ன சின்னதாக கனெக்ட் பண்ணி ஃபேனு அந்த மாதிரிலாம் ஓட வைப்பான் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து 2 பேட்ரி வாங்கி கொடுக்கணுமா. அந்த பேட்ரிக்காண்டி தான் அவன் வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் கொத்துனா நாங்கள் வந்து வாங்கி தருவோம்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் வேலை பார்த்துட்டு. வேலை செய்யறதுக்கு தான் நான் ஆட்கள் வச்சுருக்கேன்ல. இங்கே பாருங்க, முதல் வேலை செய்யறதுக்கு இவன் தான் என்னோட அடிமை. 30 ரூபா பேட்டரிக்கு தானே வேலை செய்யா. அப்புறம் ஒரு குட்டி பையன் நின்றுட்டு இருந்தான்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பக்கத்து வீட்டில் உள்ள பையன். என் பையன் கூட தான் எப்போவுமே விளையாடிக்கிட்டு இருப்பான். நாங்கள் இங்கே வேலை செய்யதை பார்த்துட்டு அவனும் இங்கே வாரேன்னு சொன்னான். தூக்குங்கடா அந்த சிங்கத்தைன்னு சொல்லி அவனையும் உள்ளே தூக்கி விட்டு தான் இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்ருந்தோம். அவனுக்கு வந்து நல்ல ஃபீவர் பார்த்துக்கோங்க. ஆனால் 2 ஐஸ் வண்டி வந்துச்சு. ஐஸ் வண்டியை கண்ட உடனே போகிறேன் நின்னா. நாங்கள் விடவே இல்லை, இல்லைன்னா ஐஸ் வாங்கி கண்டிப்பாக குடிச்சிருப்பான். இப்போ வந்து அந்த தண்ணியில் ஏதோ விழுந்துட்டான் குப்பையில். அதான் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவர் நான் புறப்பட்டுட்டார் அந்த சிங்கம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம். சமையல் வந்து இன்றைக்கி சிக்கன் எடுத்துருந்ததுனால அதுக்குள்ளே வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோறுலேருந்தே பார்த்துடலாம். விறகடுப்பில் சோறு பொங்கி வச்சுருக்கிறேன். அதை வீட்டுக்குள்ளே கொண்டு இறக்கி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. இது வந்து சிக்கனில் உள்ள முள்ளெல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் பருப்பு போட்டு அந்த மாதிரி வைக்கிறது. சிக்கன் மசாலா அந்த மாதிரி எல்லாமே போட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து உளுந்தஞ்சோறுக்கெல்லாம் வைப்பாங்க. இன்றைக்கி அந்த குழம்பு வைக்கணும்னு தோணுச்சு, அதனால் அது வச்சுருக்கிறேன், முள்ளு குழம்பு. அப்புறம் வந்து சிக்கன் பொரிச்சது. இன்னும் வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா அடுப்பில் வெந்துட்டுருக்குது, பொரிஞ்சிட்ருக்குது. அதுக்கடையில் என் ஹஸ்பண்ட் ஒரு டான்ஸை போட்டாங்க, அதனால தான் அதை எடுத்தேன் வீடியோ. அதுக்கப்புறம் பாருங்கள், மிளகு தடவி வச்சது கொஞ்சம் பொரிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து வாத்து முட்டை பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு சைடில் வாத்து முட்டை கிடைக்கும், அதை அவிக்கிறதுக்கு போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு 7up எப்போவும் வாங்க மாட்டோம், எப்போவாவது ஒருக்கா நான் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. 7up ஒரு 1/2 லிட்டர் டப்பான்னு நினைக்கிறேன், அது வாங்கியிருக்குது. அப்புறம் பாருங்கள், நம்ம விஞ்ஞானி வந்து பழையபடியும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ லைட்டெல்லாம் எரிய வச்சிட்ருக்காரு. அதுக்குன்னு ஒரு தனி பாக்ஸ் வச்சுருக்காரு, பேட்ரி என்னெல்லாமோ போட்டு வச்சுருப்பார். அதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். இதில் 2 பேட்ரி வாங்குறதுக்காக தான் அந்த தோட்டத்தில் உள்ள வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தான் கொஞ்சம். ஆனால் அது வாங்கி கொடுத்துட்டாங்க, சொன்னது மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுக்கல, நம்மளை பிச்சு அரிச்சிருவான். அதனால் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். சொன்னால் அது செய்யணும், இல்லைனா நம்ம ஒத்துக்கக்கூடாது. இல்லை வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடணும். இல்லை சொன்னால் நம்ம கரெக்டாக பண்ணிடணும். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி, ஏதோ கண்டுபிடிக்கிட்டு பார்க்கலாம். ஈவினிங் நல்ல இருட்ட ஆரம்பித்தாச்சு, அழகான மாலை பொழுது. ஆனாலும் குட்டீஸ் யாருமே வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பழையபடியும் வந்து ஒரே விளையாட்டு தான். எல்லாருமே தெருவில் தான் நிற்காங்க, பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே நிற்காங்க. இவ்வளோ நேரம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு கம்பை எடுத்து வச்சு என்ன விளையாட்டு விளையாடாங்கன்னு தெரில, துப்பாக்கி வச்சு சுடுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இது வந்து சண்டே நாங்கள் எந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணோம் அது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எங்களோட வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.